ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ போட வேணாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த சென்டராக இருக்குல்ல, அது மட்டும் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா, இங்கே என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 இடத்துலையும் இப்படி தான் இருக்கா, அப்போ இங்கே ஒன்று இப்படி வரலாம்ல. ஸோ இந்த பாக்ஸை மட்டும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஓகேவா, இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ லீஃப் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள். ஆப்ஷனில் வந்து இந்த லீஃப் வந்து கீழே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ இது வராது. இங்கேயும் வந்து கீழே இருக்குது, ஸோ இதுவும் வராது. இங்கே வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து இந்த சைடில் இருக்கணும், இங்கே இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுவும் வராது. இது மட்டும் கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அந்த டிசைன் வந்து எப்படி வரும் அதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த டிசைன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கீழே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி. ஓகேவா, உள்ளே இது வந்து இதை பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே அந்த சர்க்கிள் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி இங்கே இருக்கும். ஓகேவா, இந்த ஷேப் மாதிரி எக்ஸாக்டாக இங்கே இருக்கா. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.